இப்போ மரியாதைக்குரிய ஜெகன் சார் 2 வார்த்தைகள் பேசுவார். வல்லம் கோட்டை வந்து ரொம்ப புராதனமானது. 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பான அரணாக இருந்திருக்கு. வல்லம் கிழவோ நல்லடி அப்படிங்கிற ஒரு சோழ மன்னர் வந்து இங்கேருந்து யுத்தம் பண்ணதாக ஒரு ஆதாரம் இருக்குது. பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் படையெடுத்து வல்லம் கோட்டையை ஒரே நாளில் கைப்பற்றினான் அப்படின்னு சொல்லி மற்றொரு ஆவணமும் இருக்குது. வல்லத்தில் வந்து நாயக்கர் காலம் வரைக்கும் தொடர்ந்து மன்னர்களோட முக்கிய அரணாக இருந்திருக்கு. வல்லம் விழுந்துடுச்சுன்னா தஞ்சாவூர் விழுந்துரும் அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது. வல்லம் வந்து கருவூலமாக இருந்திருக்கு, சோழ நாட்டோட கருவூலமாக இருந்திருக்கு. முக்கியமான ஒரு தலைமையகம் மாதிரி இருந்திருக்கு. வல்லம் கோட்டை வந்து மிக முக்கியமான கோட்டை. நம்ம அருமை நண்பர் வினோத் பாரதியை யதார்த்தமாக நான் சந்திச்சிருக்கேன், ஏற்கனவே ஒரு முறை சந்திச்சிருக்கேன். இப்போ வந்து பார்க்கும்போது நான் முதல்ல கேட்டது, நான் பார்க்குறது கனவா இல்லை நினைவா, எப்படி நீங்கள் உங்களால் அது பண்ண முடிஞ்சிச்சு, இறைவனோட உதவி இல்லாமல் இது யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து பணியை நிச்சயம் வந்து செய்து முடிப்பார்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி.